ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா ஸ்கேட்டர் டயக்ராமை எப்படி கிரியேட் பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஸ்கேட்டர் டயக்ராம் எப்படி கிரியேட் பண்றது அதை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்கேட்டர் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டூ டேட்டாஸ் இருக்குங்க. அந்த ரெண்டு டேட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அண்ட் வெயிட், அதாவது இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோதான் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஸ்கேட்டர் மூலயமா நம்ம வந்து ஷோ பண்ணி காமிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஹைட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வந்து வெயிட்டு. ஓகே, நான் வந்து சாம்பிள் டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதையே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க. ஓகே, எடுத்து போட்டாச்சா? இப்போ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் போங்க. நம்ம வந்து இந்த எக்ஸல் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு என்ன சார்ட் போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸல்ட்டே நீங்கள் கேட்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், ரெக்கமெண்டட் சார்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே அது என்ன பண்ணணும், ஸ்கேட்டரை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஏன், ஸ்கேட்டர்னா என்ன அப்படிங்கிறதையும் அது வந்து ஷேர் பண்ணியிருக்கு. A scatter chart is used to compare at least two set of values or pairs of data. அதாவது ரெண்டு வேல்யூ உள்ள டேட்டாவை, ரெண்டு செட் ஆஃப் வேல்யூ உள்ள டேட்டாவை ஈஸியாக அது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். யூஸ் இட் டு ஷோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செட் ஆஃப் வேல்யூஸ். அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து தொடர்பு படுத்தி காமிச்சிடும். இப்போ இங்கே பாருங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா நமக்கு என்னாச்சு, சார்ட் வந்து வந்துருச்சு. என்ன, ஸ்கேட்டர் டயக்ராம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா லேபிள்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எரர் பார்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. இப்போ ஆக்சிஸ் டைட்டில் வேணும்னா கொடுத்துக்கலாம், லெஜெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை ட்ரெண்ட் லைன் வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இல்லை சார் எனக்கு வந்து கலர் வந்து நான் வேறு கலர் கொடுக்கணும், இல்லை பிளாக் கலர் கொடுக்கணும், கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலரில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, பஸ் டேட்டா தான் ரொம்ப முக்கியம். டேட்டா அது சம்மந்தமாக நம்ம என்ன சார்ட்டு சூஸ் பண்ணுறோம் அதான் மெயின். இந்த ஸ்கேட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான ஒரு சார்ட் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட்டுங்க. எப்போனா ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ், அதாவது பெயர் டேட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைட், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹைட் அண்ட் வெயிட் வந்து போட்டு காமிச்சேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சேஞ்ச் கலர்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இதோட கலரையுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அந்த லைனோட கலரு. அதையும் தாண்டி அந்த ஃபுல் கலரையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து லெஜெண்ட்ஸ் வேணும் ப்ளஸ் டேட்டா லேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதை இவ்வளோ ஹைட்டுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே தான் ஹைட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது டேட்டா லேபிள் மூலயமா ஷோ பண்ணி காமிக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு சார்ட். இப்போ இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கலாம். நீங்கள் ஒரு இடத்த வந்து ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான கிராஃப் அப்படிங்கிறது விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கும்போது ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 147 சென்டிமீட்டர், ஆனால் அவன் என்ன இருக்கான்னா 95 இருக்கான். அப்போ என்ன ஆச்சு, இங்கே பாருங்க. இப்போ இது வந்து பாசிட்டிவ் கிடையாது, ஏன்னா ஸ்கேட்டரை பொறுத்தளவு கிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா லோவிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ சடனாக 95 கிலோ அப்படின்னா, ஏன்னா அது ஒரு பெரிய பிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நமக்கு அந்த இடத்த ஷோ பண்ணி காமிக்குது. இல்லை இது வந்து 65, ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்குது. இப்போ 160 கிலோமீட்டர், 160 ஹைட்டில் அவன் என்ன பண்ணுறான்னா 40 தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 160 சென்டிமீட்டர் ஹைட்டு. அப்போ வேரியேஷன் வருது பாருங்க. இது எப்படி ஆகும்னா லோவுல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகணுமே தவிர டவுன் ஆகக்கூடாது. டவுன் ஆனிச்சுன்னா அது ஒரு இஷ்யூ, ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுக்குள்ள தொடர்பு இல்லை, அந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் டவுன் ஆகுது. சடனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சடனாக டவுன் ஆயிருக்கு, அப்போ ஒரு இஷ்யூ. ஓகே, இந்த மாதிரியான சார்ட் எல்லாமே நீங்கள் ஒரு சில இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோஸ் எந்த அளவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.